சீனாவின் பல்வேறு மாகாணங்களில் கடந்த சில நாட்களாக இடைவிடாமல் பெய்து வரும் கனமழை மற்றும் அதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தெற்கு மற்றும் மத்திய சீனாவின் பல பகுதிகளில் ஆறுகள் கரைபுரண்டு ஓடியதால் குடியிருப்புகள், விவசாய நிலங்கள் மற்றும் சாலைகள் என அனைத்தும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. ஆயிரக்கணக்கான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ள நிலையில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் தற்போது நடைபெற்று வருகின்றன. கனமழையால் பல நகரங்களில் வெள்ள நீர் வேகமாக உயர்ந்தது. முக்கிய சாலைகள் நீரில் மூழ்கியதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. பல இடங்களில் கார்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. சில பாலங்கள் மற்றும் கிராமப்புற சாலைகள் சேதமடைந்ததால் பல பகுதிகள் வெளியுலக தொடர்பை இழந்துள்ளன. அவசரகால சேவைகள் மாத்திரமே இயக்கப்பட்டு வருகின்றன. மழை மற்றும் வெள்ளத்தால் பலர் உயிரிழந்துள்ளதாகவும் சிலர் காணாமல் போயுள்ளதாகவும் அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன. மீட்பு படையினர் படகுகள், ஹெலிகாப்டர்கள் மற்றும் சிறப்பு வாகனங்களினுடைய உதவியுடன் வெள்ளத்தில் சிக்கிய மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்கின்றனர். தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு உடனடி வெளியேற்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வெள்ளத்தால் பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் சில அரசு அலுவலகங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. ரயில் சேவைகள் மற்றும் பேருந்து போக்குவரத்திலும் தாமதம் ஏற்பட்டுள்ளது. சில விமான சேவைகளும் பாதிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பொதுமக்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்க்குமாறும் அதிகாரப்பூர்வ வானிலை அறிவிப்புகளை மாத்திரமே பின்பற்றுமாறும் அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. விவசாய துறையும் இந்த கனமழையால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஆயிரக்கணக்கான ஏக்கர் பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கியதால் விவசாயிகளுக்கு பெரும் பொருளாதார இழப்பு ஏற்பட்டுள்ளது. நெல், காய்கறி மற்றும் பழத்தோட்டங்கள் சேதமடைந்துள்ளன. கால்நடைகளும் வெள்ளத்தில் சிக்கியுள்ளதால் அவற்றை பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. மின்சாரம் மற்றும் தகவல் தொடர்பு சேவைகளும் பல பகுதிகளில் முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளன. மின்கம்பங்கள் மற்றும் மின்மாற்றிகள் சேதமடைந்ததால் மின் விநியோகம் தடைப்பட்டுள்ளது. தொழில்நுட்ப குழுக்கள் பழுது பார்க்கும் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றன. குடிநீர் விநியோகத்திலும் சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளதால் குடிநீர் டேங்கர்கள் மூலம் மக்களுக்கு தண்ணீர் வழங்கப்படுகிறது. மீட்பு பணிகளில் 6000க்கும் மேற்பட்ட மீட்பு பணியாளர்கள், தீயணைப்பு படையினர் மற்றும் மருத்துவ குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். வெள்ளத்தில் சிக்கிய மக்களுக்கு உணவு, குடிநீர், மருந்துகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்படுகின்றன. தற்காலிகமாக முகாம்களில் தங்க வைக்கப்பட்ட மக்களுக்கு மருத்துவ பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. சில பகுதிகளில் அணைகள் மற்றும் நீர்த்தேக்கங்களினுடைய நீர்மட்டம் ஆபத்தான அளவுக்கு உயர்ந்துள்ளது. இதனால் கட்டுப்படுத்தப்பட்ட முறையில் தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகின்றது. ஆயிரக்கணக்கான ஆற்றங்கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதுடன் நிலச்சரிவு ஏற்படும் அபாயமுள்ள மலைப்பகுதிகளில் வசிப்பவர்களும் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். வானிலை ஆய்வு நிபுணர்களினுடைய தகவலின்படி காலநிலை மாற்றம் காரணமாக சீனாவில் தீவிர மழை, வெள்ளம், சூறாவளி போன்ற இயற்கை பேரிடர்கள் அதிகரித்து வருகின்றன. அடுத்த சில நாட்களிலும் மேலும் பலத்த மழை மற்றும் சூறாவளி தாக்கம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் மீட்பு அமைப்புகள் தொடர்ந்து தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சீன அரசு அவசர நிதி ஒதுக்கி நிவாரணப் பணிகளை விரைவுபடுத்தியுள்ளது. சேதமடைந்த வீடுகள், சாலைகள், பாலங்கள் மற்றும் பொது கட்டமைப்புகளை சீரமைக்கும் பணிகளும் தொடங்கப்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்கும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இயற்கை பேரிடர்களை எதிர்கொள்ள நீண்டகால திட்டமிடல் அவசியம் என்று சுற்றுச்சூழல் நிபுணர்கள் வலியுறுத்துகின்றனர். நகர வடிகால் அமைப்புகளை மேம்படுத்துதல், வெள்ள அபாய பகுதிகளை முன்கூட்டியே அடையாளம் காணுதல், பேரிடர் எச்சரிக்கை அமைப்புகளை வலுப்படுத்துதல் மற்றும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் போன்ற நடவடிக்கைகள் எதிர்கால பாதிப்புகளை குறைக்க உதவும் என அவர்கள் கூறுகின்றனர். தற்போது மழை தொடர்ந்து பெய்து வருவதால் நிலைமையை அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். பொதுமக்கள் பாதுகாப்பு வழிகாட்டுதல்களை கடைபிடிக்கவும், வெள்ள நீர் சூழ்ந்த பகுதிகளுக்கு செல்லாமல் இருக்கவும், அவசர நிலை ஏற்பட்டால் உடனடியாக மீட்பு படையினரை தொடர்பு கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மீட்பு, நிவாரணம் மற்றும் மறுசீரமைப்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதால் இயல்பு நிலை திரும்ப இன்னும் சில நாட்கள் ஆகலாம் என அதிகாரிகள் தெரிவித்தனர்.